அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி அம்மாவை நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பாக்கியாவுக்கும் சரி, மற்ற வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சரி, அம்மா இல்லாமல் ரொம்ப கடுப்பாவாங்கள்ல. அதனால் அம்மாவை நம்ம அனுப்பவே கூடாது, இங்கேயே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம ராதிகாவும் அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்காக இந்த கிழவி இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு தேவையில்லாத தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னா, என்ன நான் தண்ணி கேட்டுட்ருக்கிறேன், காதே கேட்கலையா அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகாவோட அம்மா கிட்ட பேச்சு கொடுத்தாலும், ஒரு பக்கம் அவங்களும் இவங்களை எப்படியாச்சும் துரத்தி அடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு தான் இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி ஈஸ்வரி என்ன பண்ணாங்கன்னா, இங்கே பாரு, நான் வந்து கொஞ்ச நாள் என் பிள்ளையோடு இருந்துட்டு போகலான்னு தான் நினச்சி வந்தேன். ஆனால் நீ நடந்துக்கிறதுலாம் பார்த்தா இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன், இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் சவாலை விட்டுட்டு கிளம்பி போயிட்டு ரொம்ப கோவத்தோடு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் நம்ம ராதிகாவும் கோபியும் வராங்க. வந்ததுமே கோபி வந்து, என்னாச்சுமா, ஏன் அப்படி ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட கேட்க, உடனே ஈஸ்வரன் வந்து, என்ன கோபி, இந்த வீட்டில் ஒரு சொம்பு தண்ணி கூட கிடைக்காதா, எவ்வளோ நேரம் தண்ணி வேணும்னு கேட்டுருக்கிறேன். ராதிகா இங்கே வந்துட்டுருக்கா, அவங்க என்னடான்னா சமயக்கட்டிலே உட்காந்துட்ருக்காங்க, ஆனால் தண்ணி கேட்டது காதலே விழலைங்கிறாங்க. என்னடா இதுதான் நான் எனக்கு கொடுக்குற மரியாதையா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கேட்க, உடனே கோபி வந்து, அம்மா எது வேணாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்கம்மா, நான் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபி உடனே ஓடி போய் தண்ணி கொண்டு வந்தெல்லாம் கொடுக்குறாங்க. இதை பார்த்து ராதிகா ஒரு பக்கம், ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியல, இதை எத்தனை நாள் நம்ம வச்சு ஓரியாடுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ராதிகா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாட்டியை மிஸ் பண்ணுறதா நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கோபியோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் ஈஸ்வரி வந்திருக்காங்க. மற்றபடி கோபியும் சரி, ராதிகாவும் சரி ரொம்ப ஒஸ்டானவங்க அப்படிங்கிறது நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இத்தோட இல்லாமல் இந்த பிரச்சனைகளை பல விதமாக ஃபேஸ் பண்ண போகிறாங்க நம்ம ஈஸ்வரி. ஏன்னா நம்ம பையன் எதிர்காலம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அவளை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த வயசுக்கு அப்புறம் அப்பா ஆகிறதுலாம் ரொம்ப சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பிளான் போட்டுட்ருக்காங்க. அந்த பிளான் எல்லாத்தையும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.